கல்யாண வீட்டில் யார் ஒரு ஆள் பெரிய பெரிய ஆள் வந்து ஒரு இடத்துல ஒரு ஆள் கோமணத்தை கட்டிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அடிச்சோன்னு வெளியே வரட்டியா மெதுவாக பேசியா அவர் தான் பொண்ணோட அப்பா பூராத்தையும் கொடுத்தது போக அந்த ஆளுக்கு அதையே மிஞ்சிச்சு கொள்ளை அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு போயிருக்காங்க. ஒரு சொல்லியிருக்காரு எங்க இந்த அம்மா வீட்டுக்கார்ட்ட, நம்ம வயலுக்கு ஒரு பொண்ணு பார்த்தோம்ல, அந்த வீட்டில் எவனோ கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டான், நமக்கு கொள்ளைக்காரன் வந்து கொஞ்சம் முந்திக்கிட்டான் போல, ஏன்னா இவங்க அடிக்கிட்டு இருந்தது வரச்சு நம்மள அடிக்கலாம் வந்துருப்பாங்களே அப்படி. காரணம் என்னன்னா, இப்போ தெருவில் வந்து ஒரு 10 பைசா கேட்டால் அவனை பிச்சைக்காரன் சொல்கிறான், அதே ஒருத்தர் வீட்டுக்குள்ளே 10 லட்சம் கேட்டால் அவனை மாப்பிள்ளைன்னு சொல்கிறாங்க. காலம் அப்படி மாறி போச்சு, என்ன செய்ய முடியும்? அதனால் கொஞ்சம் விஷயத்தையும் இதெல்லாம் குடும்பத்தில் சொன்ன விஷயம். இப்போ கல்யாணம் முடிஞ்சாலும் அதுக்கு பின்னாடி குழப்பம் வரும். உன்னை என்னையா சொன்னேன், உன்னை எப்படி பொண்ணு பார்க்க சொன்னேன், அல்ல குடும்பத்துக்கேற்ற குத்து விளக்கு மாதிரி பார்க்க சொன்னேன், அவன் யாரோ ஒருத்தர் கட்டி வச்சு வந்து முதுகுலையே நொங்குன்னு குத்துறாயா, அதான் குடும்பத்துக்கேற்ற குத்து விளக்கு குத்துறல்ல, அதான் அப்போ நானே சரியாக பார்க்காம விட்டுருக்கான். என்ன நீ என்கிட்ட யோசிச்சுட்டு வந்து கூரட்டமாக பேசிகிட்டு இருக்க, ஏயா இத்தனை ஒன்றில் ஒல்லியாக பார்த்துருக்க, ஒல்லியாக பார்த்து நல்லதானங்க, தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறானையா, உன்னை குண்டா தூக்கினா கொஞ்சம் சிரமத்து போட்டு வாங்கலாம், இந்த வாரியை தூக்கிட்டு அவசியம் ஆடுறது. மேலும் சிரித்து மகிழ இப்போதே அசத்தல் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள்.